2025 வருடம் கனவுகள் நிறைவேறிய வருடம், ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுக்கப்பட்ட வருடம். சிலருக்கு இந்த வருடம் திருமணமாகிய மகிழ்ச்சி, சிலருக்கு தன் குழந்தையின் முதல் அழுகை, சிலருக்கு புதிய வேலை, முதல் சம்பளம், புதிய கனவுகள், சிலருக்கு குடும்பம் ஒன்று கூடிய தருணங்கள், நண்பர்களின் சிரிப்பு, கடவுளுக்கு நன்றி சொன்ன நாட்கள். ஆனால் 2025 வருடம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நினைவுகளா? இல்லை. சிலருக்கு தேர்வில் தோல்வி, சிலருக்கு முடிந்து போன உறவுகள், உடைந்த நம்பிக்கைகள், சிலருக்கு வேலை இழப்பு, கடன் சுமை, எதிர்கால பயம், சிலருக்கு நோய், நேசித்த மனிதர்களின் இழப்பு, தீராத வலிகள், கண்ணீருடன் கழிந்த இரவுகள், சிலருக்கு கோபத்தோடும் பயங்களோடும் மனக்குழப்பங்களோடும் போராட்டமாய் அமைந்த நாட்கள், சிலருக்கு ஜெபிக்க முடியாத நாட்கள், கடவுளிடம் கோபப்பட்ட தருணங்கள், நல்லதையும் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கண்ணீரையும் 2025 எல்லா நினைவுகளையும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். வாருங்கள், புதிய ஆண்டுக்குள்ள நுழைவோம். ஏன் நம்மால புதிய ஆண்டுக்குள்ள நுழைய முடியல? வாங்க மறுபடியும் முயற்சி செய்வோம். அட, என்ன இது? ஏன் நம்மளால புதிய ஆண்டுக்குள் நுழைய முடியல? இன்னும் நம்மில் பலர் கடந்த காலத்திலேயே தங்கி இருக்கிறோமா? பழைய நினைவுகள், பழைய காயங்கள், பழைய சிந்தனைகள், அதில் நிறைந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மை புதிய ஆண்டுக்குள் நுழைய விடவில்லையா? அப்படியானால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் எண்ணங்களை ஜெபமாக மாற்றுவோம், நம் நினைவுகளை நன்றியாக மாற்றுவோம், நம் பயத்தை நம்பிக்கையாக மாற்றுவோம், நம் பாவங்களை உணர்ந்து மனம் மாறுவோம். Go. ஒரு கரவடி கொடுத்து அந்த புத்தாண்டை வரவேற்போம். புத்தாண்டு, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எழுந்து நிற்போம். ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அதுல ரொம்ப அழகா எழுதியிருந்தான் பசங்க. தம்பிங்களாடே அதை கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் எனக்காக அப்படி என்ன ஒரு நிமிஷம் இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. அவங்க நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய இருக்கிற நம்பிக்கை, மோட்டிவேஷன், மன ஒரு திரும்பினுங்க ஏற்றுக்கொள்ளுதல். மேலே இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க. இல்லைங்க வெளியே வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருங்க. சுயமரியாதை, மன அமைதி, அப்புறமா நம்பிக்கை, பாசிபிலிட்டி, ப்ராக்ரஸ், இந்த மாதிரி மன வலிமை, அப்புறமா முன்னேற்றம், உழைப்பு, இதெல்லாம் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இதை நமதாக்கி கொண்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்து இருக்கிறோம். ஆண்டவர் கொடையாய் கொடுத்த இந்த அற்புதமான புதிய ஆண்டுக்கு நன்றி சொல்லி மாணவர் கீதத்தை நாம் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம்.